வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். சைலண்ட் வைஃப் பார்ட் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, வயன் இதுக்கப்புறம் ஜங்குக் கிட்ட பழையபடி இருக்கக்கூடாது, எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைஸ் பண்ணி அவள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாள். ஓகே, அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஒரு நாள் ஜங்குக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக ரெடியாகி கீழே வந்துட்டுருக்கான். எப்போவுமே அவனுக்கு காஃபி ரெடியாக டேபிளில் இருக்கும் அண்ட் டையெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் திங் ஞாபகம் இருக்கா, ஜங்குக் ஒரு டைம் ஃபைலை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா ஃபைல்ஸை கூட வைன் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுருப்பாள். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ சர்வெண்ட் எல்லாம் கூட ஜங்குக்கை பார்த்து, சார், மேடம், நீங்களே எல்லாத்தையும் இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சின்ன சேஞ்ச் அவனுக்கு, அவள் இல்லை, அவள் நம்மக்கிட்ட சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரதுக்கு பதிலாக அவனுக்கு இரிட்டேட் தான் ஆச்சு. ஏன் அவள் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறா, வழக்கம் போல் அட்டென்ஷன் கெட் பண்ணணும்னு நினைக்கிறா போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த அன்றைக்கி நைட் அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் இருந்ததுனால வீட்லேயே அவனோட ஸ்டடி ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அங்கேயே டயர்டில் தூங்கிட்டான். ஆனால் முன்னாடி எப்போவுமே வயன் இருந்தா அப்படின்னா பிளாங்கெட் போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிருப்பாள். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கோல்டான ரூம், நெக் பெயினோட காலையில் எழுந்திரிக்கிறான். டெஸ்க் மேலே ஒரு மெடிசன் பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது கூட ஏதாவது நோட் இருக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணான். பட் எதுவுமே இல்லை. எந்த ஒரு மெசேஜும் ஜங்குக்காக வயன் விட்டுட்டு போகல. அதை பார்த்து சில செகண்ட்ஸ் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வயனோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுறான். இப்போது அன்றைக்கி ஒரு ஃபேமிலி கேதரிங் ஒன்று நடக்குது. அப்போது ஆரா இன்டென்ஷனலாகவே எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பிராண்டு அதெல்லாம் பற்றி பேசுகிறாள். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பிராண்ட், இதெல்லாம் வயனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவள் சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவ தானே, அவளுக்கு எப்படி இதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாள். இல்லை வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் எதுவுமே பேசலை. அவள் கண்டுக்காமல், நீ என்ன வேணால் பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் அவள் கேஷுவலாக இருக்கா. பட் ஜங்குக் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரா பேசுகிறப்பெல்லாம் அவன் இக்னோர் பண்ணிவிடுவான். ஆனால் இந்த டைம் அவள் எல்லாரை விட ஃபாஸ்ட்டாகவே கற்றுப்பாள். அண்ட் ஆரா, இது அவனுக்கு லாஸ்ட் டைமாக இருக்கணும், இதுக்கு மேலே அவ்வளோ மரியாதை எல்லாமே பேசிகிட்ருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே ஷாக். வயனே லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். என்ன இவன், இது புதுசாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவள் மைண்டில் நினச்சிட்டு அவள் அதை விட்டுட்டாள். இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாள். ஆனால் ஜங்குக்கோட மைண்ட் ஃபுல்லாக நம்ம ஏன் சடனாக இதுக்கு ரியாக்ட் ஆனோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்கா. இப்போது அந்த பார்ட்டியில் ஜங்குக்கோட ரிலேஷன், அதாவது ஒரு கசின் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு பையன் வயன் கிட்ட வரான். ஹே வயன், எப்படி இருக்க, என்ன ஞாபகம் இருக்கா? மிஞ்சே, எஸ், இன்னும் எப்படி என்ன ஞாபகம் வச்சுருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆகுது, அது எப்படி மிஞ்சி உங்களை மறக்க முடியும்? நீங்கள் தான் ஒரு லீவுக்குமே ஜங்குக் வீட்டுக்கு வருவீங்களே, அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோமே. பாரா, இது கூட ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல வயன், நீ நேரம் என்னை மறந்துருப்பேன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை மிஞ்சி, எப்படி இருக்கீங்க, உங்கள் ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன், வயன், காலேஜ் டைமில் தான் நீ நல்லா ஸ்கெட்ச் பண்ணுவியே, இன்னமும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு தானே இருக்க? அண்ட் ஒன் திங் சொல்லணும், இப்போ நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியுற தெரியுமா? ஃபைனலி யூ லுக் கான்ஃபிடென்ட் அப்படின்னு அவன் ரொம்ப வயனை அட்மையர் பண்ணி பேசிகிட்ருக்கான். இதெல்லாம் ஜங்குக் பார்க்குறான்.
அவன் உள்ளுக்குள்ள அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோ ஒரு பொசசிவ்னஸ் அவன் இது வரைக்கும் ஃபீலே பண்ணதில்லை. அவன் ஏன் இப்போது திடீர்னு வயன் மேலே இப்படி ஒரு ஃபீல் பண்ணுறான் அப்படின்றதே அவனுக்கு தெரியல. ஆனால் வயன் ஜங்குக்கு சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு அவள் மிஞ்சியை கூட பேசிட்டு அங்கே வந்திருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். வயன் அண்ட் மிஞ்சே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வயனுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக மிஞ்சே ட்ரை பண்ணி எடுத்தான். அப்போது வயனோட கையை லைட்டாக டச் பண்ணிட்டான் ஒரு ஆக்சிடென்டலாக. அப்போது வயன் சாஃப்டாக சிரிக்கிறான். அந்த ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் ஜங்குக்கோட அந்த ஒரு பொறுமையே உடைச்சிருச்சு. அப்போது ஜங்கு, வயன் போதும் வா போகலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு கோல்டான டோனில் சொல்கிறான். அப்போது மிஞ்சி ரொம்ப ஆக்வர்டாக ஃபேஸ் வச்சுருக்கான். அப்போ வயன் காமாக பதில் சொல்கிறான். நான் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன் ஜங்கு, உனக்கு வேணும்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்கு ஃப்ரோஸ் ஆகிட்டான். ஏன்னா அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனாக அவனை இக்னோர் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அங்கேயே வயன் கூட அந்த பார்ட்டியில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் காரில் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஹெவியான சைலன்ஸ். அப்போ ஜங்கு கேட்குறான், இன்றைக்கி நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மிஞ்சே கூட. அப்போ வயன் விண்டோக்கு வெளியில் பார்த்துட்டு பேசுகிறான். ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ. அப்போது அது டைரெக்டாக ஜங்குக்கு ஹிட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவன் ஜா எல்லாம் டைப் பண்ணுறான். அதுக்கு அவனால் ஆன்சரே சொல்ல முடியல. ஏன்னா அதுதானே உண்மை. ஜங்குக் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. பட் மிஞ்சே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான். லைக் அவளை அட்மையர் பண்ணுறான். அவளோட டேலண்ட்ஸ், அவளோட இன்ட்ரெஸ்ட், அதை பற்றிலாம் அவன் பேசுகிறான். ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு டைம் கூட ஜங்குக்கு இந்த மாதிரி வயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு மிஞ்சே சொன்ன அந்த வேர்ட்ஸ், லைக் நீ இன்னும் ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கியா வயன், உன் ஸ்கெட்செல்லாம் சூப்பராக இருக்கும், அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் ஜங்குக் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறான். ஆமாம்ல, அவள் ஸ்கெட்ச் பண்ணுவாள், அவளோட ஸ்கெட்ச் புக்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாம் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜங்குக் அவளோட பழைய திங்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போட்டு வைக்க சொல்லியிருப்பான். ஸோ இப்போது அந்த ஸ்கெட்ச் புக்ஸ் எல்லாம் தேடுறதுக்காக ஜங்குக் அந்த பழைய ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறான். வயனோட ஸ்கெட்ச் புக்ஸை தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்டலாக ஒரு பாக்ஸ் கிடைக்கிது. அதில் ஜேகே அப்படின்னு ஒரு லேபிள் இருக்குது. அதை அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஒடிஞ்சு போன ப்ரேஸ்லெட், சின்ன ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே நிறைய இந்த ஸ்டிக் நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன இருக்குது. அதில் ஒரு நோட்டில் இன்றைக்கி என்ன ஜங்குக் திட்டான், மேபி அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதான் என்னை திட்டிருக்கான் அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்த நோட் எடுத்து பார்க்குறான். அதில் ஜங்குக் என்னோட பர்த்டேவை மறந்துட்டான், ஆனால் நான் சாப்பிட்டேனான்னு அவன் ஞாபகம் வச்சு கேட்டான். இன்னொரு நோட்டில் இன்றைக்கி மார்னிங் ஜங்குக் ஆஃபீஸ் போகும்போதே ரொம்ப டயர்டாக இருந்தான், அதனால் அவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த நோட்ஸ்லாம் படிக்க படிக்க ஜங்குக்கோட ஹேண்ட் எல்லாமே நடுங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெயின்ஃபுல்லான மெமரிஸ். ஆனால் அதை கூட அவள் ஒரு லவ்வாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா. அப்போது அந்த பாக்ஸில் இந்த நோட்ஸோட நிறைய ஸ்கூல் டைமில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஸ்கூல் டேஸில் நம்ம ஃபயன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தோம்ல, அவள் மட்டும் என்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா, இந்நேரம் எங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். பட் அதுக்கப்புறம் அகெயின் அவனோட மைண்ட் வேறு மாதிரி யோசிக்குது. அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? எரினுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அதுக்கே நம்ம வயனை அப்படி ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் 2 டைப்பாக யோசிக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரா தான் ஜேகே வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போது அவள் அகெயின் வயனை புல்லி பண்ணுற மாதிரி பேசுகிறா. சில பேர்லாம் ரொம்ப லக்கி, அதனால தான் ஜங்குக் மாமாவுக்கு ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறா. எப்போவுமே வயன் இந்த மாதிரி அவள் சொல்கிறப்போ ஹர்ட் ஆவா, அவள் கண்ணெல்லாம் கலங்கும். அப்புறம் ஜங்குக் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. பட் ஜங்குக் எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்காம ஆல்சோ ஆராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேசி அவளை ஹர்ட் பண்ணுவான். பட் இந்த டைம் வயன் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, காமாக காஃபி குடிச்சிட்ருக்கான். அதை பார்க்குறப்போ ஜங்குக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. அவன் திடீர்னு ஒரு கோல்டான வாய்ஸில் ஆரா போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். அந்த என்டையர் டேபிளும் சைலண்ட் ஆயிடுச்சு. ஆரா ஸ்டன் ஆகிட்டா. அப்போ வயன் ஸ்லோவாக ஜங்குக்கை பார்க்குறா. அந்த பார்வையில் சர்ப்ரைஸ் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. அதை பார்க்குறப்போ ஜங்குக்கோட ஹார்ட்டே 1000 ஆணி இறக்குன மாதிரி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் வயனை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் சீக்ரெட்டாக சர்வன்ட்ஸ்க்கெல்லாம் மெடிசன் வாங்கி தர்றது, ஸ்டாஃபோட பர்த்டேக்கு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அண்ட் எரினோட ஹாஸ்பிட்டல் பில்லை கூட அவள் ஜங்குக்கு தெரியாமல் பே பண்ணுறான். ஜங்குக் இவ்வளோ பண்ணியும் அவள் ஜங்குக் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ரொம்ப கைண்டாக தான் இருக்காள். அவன் யோசிக்கிறான், எப்படி ஒரு பர்சன் எப்படி இருக்க முடியும், ஒருத்தவங்க எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியும் எப்படி இவள் எனக்காக இந்தளவுக்கு பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அன்றைக்கி நைட் பவர் கட், ஃபுல் மேன்ஷனுமே இருட்டாக இருக்குது. அப்போ வயன் கேண்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போது சடனாக ஒரு இடி சத்தம். அவள் சடனாக ஃப்ளின்ச் ஆகிட்டா. அப்போது ஜங்குக் ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுறான். சைல்ட்ஹுட்டில் அவளுக்கு தண்டர்ஸ்னால் பயம். ஆனால் அவன் ரீசன்ட் இயர்ஸாக அதை கவனிக்கவே இல்லை. அவன் அன்கான்ஷியஸாக வயன்கிட்ட அந்த கேண்டிலை ஹோல்ட் பண்ணுறான். அப்போ வயன் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அப்போ அவன் கேட்குறான், இன்னமும் இந்த இடி சத்தத்துக்கு பயந்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவள் கொஞ்சம் நேரம் கழித்து சாஃப்டாக ரிப்ளை பண்ணுறான், பீப்புள் சேஞ்ச் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆன்சர் அவள் ஜங்குக் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஆன்சராக அவள் சொல்லியிருக்கா. அது இடியை பற்றினது இல்லை, அது ஜங்குக்கை பற்றினது தான் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. எஸ், பீப்புள் சேஞ்ச். லைக் ஜங்குக் ஸ்கூல் டைமில் எப்படி இருந்தால் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எந்த அளவுக்கு வயன்கிட்டேருந்து தூரமாக போனான், எந்த அளவுக்கு வயனை உதாசீனப்படுத்தினா அப்படிங்கிறத அவள் டைரெக்டாக சொல்லாமல் சொல்கிறான். அன்றைக்கி நைட் ஜங்குக்கால் ஃபர்ஸ்ட் டைம் தூங்க முடியாத மாதிரி இருக்குது. அவன் பால்கனியில் நின்றுட்டுருக்கான். வயனோட ஆப்சன்ஸ் அவனை எந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரியுது. அவள் இவ்வளோ நாள் எவ்வளோ பெயினை ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு கில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவளோட ஸ்மைலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவன் ஃபைனலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அவளை ஜஸ்ட் ஆல்வேஸ் தேர், நீ எப்போவுமே அங்கே இருந்த அப்படின்னு சொன்னது அவனோட லைஃப்பில் எந்தளவுக்கு க்ரூவலான ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது புரியுது. லைக் அன்றைக்கி நைட் வயன்கிட்ட அந்தளவுக்கு ஹாஷாக அவன் பேசாமல் இருந்ததானா இன்றைக்கி எப்போதும் போல் வயன் ஜங்குக்கோட லவ்க்காக ஏங்கிட்டே இருந்திருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் டைனிங்கில் சாப்பிட்டுட்ருக்கான் பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலாக ஜங்குக் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் அன்றைக்கி அவன் சடனாக வயன்கிட்ட பேசுகிறான்.
நல்லா தூங்கினியா வயன் அப்படிங்கிறான். அப்போது சாப்பிட்டுட்டு இருந்த வயன் சடனாக ஸ்டாப் ஆகிட்டான். சில செகண்ட்ஸ் சைலண்டாக இருந்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை, வெறும் நார்மலாக அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். எந்த ஒரு ஸ்மைல் இல்லை, ஐ கான்டாக்ட் இல்லை. அவள் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றா. ஜங்குக் இது டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. அவன் ஹோல் மார்னிங்கும் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நினச்சிட்டு இருந்தான். இப்போ நெக்ஸ்ட் டே வயன் லைப்ரரி ரூமில் நார்மலாக புக்ஸ் படிச்சுட்டு இருந்தா. அப்போ சர்வெண்ட் வந்து டீ கொடுக்க வந்தாங்க. ஆனால் ஜங்குக் அந்த ட்ரேவை அவன் வாங்கிட்டான். இதை நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போங்க. அண்ணா சார், இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது சர்வெண்ட்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போது ஜங்குக் லைப்ரரிக்குள்ளே வந்து அந்த டீயை வயனுக்கு முன்னாடி வைக்கிறான். வயன், கேர்ஃபுல், இது சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி வயன் தான் சொல்வாள் எப்போவுமே. ஜங்குக் கிட்ட பார்த்து, இது சூடாக இருக்குது ஜங்கு, அவசரப்பட்டு எடுத்து குடிச்சிடாதீங்க, ஆறுனதுக்கப்புறம் குடிங்க அப்படின்னுலாம் சொல்வாள். இப்போது ஜங்குக் வயன் கிட்ட அதை சொல்கிறான். இப்போது வயன் அமைதியாக எந்த பதிலும் சொல்லாமல் அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு, தேங்க்யூ மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் ஜியான், ஜங்குக் இல்லை, ஒரு ஃபார்மல் டிஸ்டன்ஸ் அவள் கீப் பண்ணுறா. அது ஜங்குக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜங்குக் ஏன்னு தெரியல, வயன் அவனை அகெயின் லவ் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்றான். அப்போது அவுட் சைடில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் அவங்க இருக்கிற ஏரியாவில் பவர் கட் ஆகிட்டு. ஸோ ஜங்குக் வேக வேகமாக அந்த ஸ்டடி ஹாலை விட்டு வெளில போயிட்டு கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் வர்றதுக்குள்ளே அங்கே பயங்கரமான இடி மின்னல் சத்தம்லாம் கேட்குது. அவன் வயனுக்கு இடினா பயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவன் கேண்டில்ஸை பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் லைப்ரரிக்கு. அவன் வந்து பார்க்கும்போது வயன் ஆல்ரெடி ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு அவள் காமாக படிச்சிட்ருக்கா. அப்போது ஜங்குக் பொறுமையாக வயன்கிட்ட வரான். வயன், நீ பயந்துருப்பேன்னு நினச்சேன். இல்லை ஜங்குக், இப்போலாம் இடி சத்தம் எனக்கு பயத்தை கொடுக்கறதில்ல. ஐ திங்க் நான் தைரியமான பொண்ணாயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. வயன் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஆஃப்டர்நூன் போல் மின்ஜே ஜேகேவோட வீட்டுக்கு வரான். எஸ், அஃப்கோர்ஸ் தே ஆர் ரிலேட்டிவ்ஸ், ரைட்? ஸோ ஜங்குக் அண்ட் வயனை பார்க்குறதுக்காக மின்ஜே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போது வயன், மின்ஜே நீங்களா, என்ன திடீர்னு? உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்த வயன் அப்படின்னு மின்ஜே சொல்கிறான். அப்போ வயன், அப்படியா, நீங்கள் எனக்கு கேட்டிங்களே என்னோடய ஸ்கெட்சை நான் இப்போது கண்டினியூ பண்ணுறேன். நான் புதுசாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், அதை காட்டவா, வரீங்களா அப்படின்னு வயன் சொல்கிறா. அப்போது மின்ஜே, யா அஃப்கோர்ஸ் வயன், இது என்ன கேள்வி, வா, எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ வயன் ஒரு மெய்டை பார்த்து, அக்கா மின்ஜிக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க, நாங்கள் ஸ்டடி ரூமில் இருக்கோம். ஓகே மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது வயன் அண்ட் மின்ஜி ரெண்டு பேரும் ஸ்டடி ரூமுக்கு போகிறாங்க. அப்போது வயனும் அவளோட அந்த ஸ்கெட்சஸ், அவளோட ட்ராயிங்ஸ் அது எல்லாத்தையும் மின்ஜி கிட்டே காமிச்சிட்ருக்கா. வயன், சூப்பராக இருக்குது, நீ முன்னாடி பண்ண ட்ராயிங்ஸ் ஸ்கெட்சஸ் எல்லாம் விட இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது வயன், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்க அப்படின்ற மாதிரி மின்ஜி சொல்கிறான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்ரிஷியேஷன் வயனுக்கு கிடச்சிருக்கு. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அதை நினச்சி. இப்போது சடனாக ஜங்குக் ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான். இவ்வளோ நாள் ஜங்குக் வந்து லன்ச் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்ததில்லை. இப்போ அவன்
ஒயினை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுதாலேயோ என்னவோ அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. அப்போது மெய்டு மேலே ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம், என்னாச்சு, ஏன் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுவும் 2 கிளாஸில்? அது இல்லை சார், மிஞ்சே சார் வந்திருக்காங்க. மிஞ்சேவா? வைனுங்க? வைனும் மிஞ்சேவும் ஸ்டடி ஹாலில் இருக்காங்க சார். என்ன, ஸ்டடி ஹாலில் இருக்காங்களா? ஆமாம் சார். வைன் இவ்வளோ அழகாக சிரிப்பாங்கன்னு நான் இன்றைக்கி தான் சார் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மெய்ட் வந்து ஜங்குக் அண்ட் வைன் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதுலேருந்தே அவங்க இருக்காங்க. ஸோ வைன்கிட்ட பாசமாக நடந்துக்கிற ஒரே ஒரு மெய்ட் இவங்க மட்டும்தான். இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் சடனாக மிஞ்சே அண்ட் வைன் இருக்கிற அந்த ஸ்டடி ஹாலுக்கு வேகமாக போகிறாங்க. அப்போது ஜேகே உள்ளே போகும்போது பார்த்தா வைன் அண்ட் மிஞ்சே 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்ல, அன்றைக்கி மட்டும் நீங்கள் வரல, அந்த பையன் என்னை போட்டு செம்மையாக அடிச்சிருப்பான். இந்த வேலை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க. அட, என்னவோ என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிற? நீ பாட்டு என்னை அவங்கள்ட்ட கோத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2-3 பசங்களை கூட்டிகிட்டு வந்து என்னை அடித்தான் பாரு. எப்பா, இப்போ வரைக்கும் அந்த தழும்பு இருக்குது என் காலில், தெரியுமா? அப்படியா? சொன்னதே இல்லை இது வரைக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, ஆம்பளைன்ற மாதிரி ஒரு ஈகோ என்னை சொல்ல விடலை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக், மிஞ்சே எப்போ வந்த? ஜேகே வாடா, ஏன் இங்கே இருக்கிற, இல்லை வா, ஜூஸ் சாப்பிட்றியா? இல்லை எனக்கு வேணாம், நீ எப்போ வந்துன்னு கேட்டேன். அடே, ஏன் இவ்வளோ கோல்டாக இருக்க? வா வா, இல்லை வா பேசலாம். நாங்கள் வைனோட ஸ்கெட்செல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஜங்குக் ஷாக் ஆகிடும். ஸ்கெட்சா? என்கிட்ட எதுவுமே காட்டலையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவள் வரைஞ்சிருக்கா. லைக் அந்த எல்லா இமேஜஸுமே ஏதோ ஒரு சேட்னஸ் அண்ட் தனிமை இதெல்லாம் சொல்கிற மாதிரியே ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. அதை பார்த்துட்டு வைனை பார்க்குறான். அப்போது ஜங்குக் மிஞ்சேவை பார்த்துட்டு, ஓகே, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டியா? உங்கள் மீட்டிங் ஓவரா? வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி மிஞ்சேவை ஜிக்கு கூப்பிட்றான். அப்போ வயன், இல்லை, நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது அவனுக்கு இன்டெரக்டாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம், நீ வெளில போ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் எதுவுமே சொல்ல முடியல அந்த இடத்துல அவனால். அப்போது அவன் சைலண்ட்டாக அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டான். ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயனை இழந்துட்டுருக்கோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டுருக்கு. அண்ட் மிஞ்சே கிளம்புனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து மிஞ்சே அடிக்கடி வயனுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போல்லாம் வயன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, அதிகமாக சிரித்து பேசுகிற மாதிரி ஜங்குக் பார்க்குறான். அதுலேருந்து மிஞ்சேயோட நேம் கேட்டாலே சுத்தமாக அவனுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஒரு நாள் வயன் கார்டனில் செடிக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா. அப்போது ஜேகே அங்கே வந்தான். என்ன வயன், இப்போலாம் மிஞ்சே கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிற போல். அவன் இருக்கும்போது இல்லை அவன் கூட பேசும்போதும் ரொம்ப சிரிக்கிற மாதிரி தெரியுதே. ஆமாம் ஜேகே, அவன் என்னை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜட்ஜ் பண்ணுறதில்ல. மேபி அதனால தானோ என்னமோ அவன்கிட்ட நான் நானாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சாஃப்டான ஸ்மைலோடவே அதை சொல்கிறாள். அது ஜங்குக்கு ஏனோ தெரில, ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஸ்டோரியை இப்போது இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இடையில நிறைய நாய்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் சாரிடா. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை கேளுங்க. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.